தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டுனா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அறிவிக்கிறான். மார்க்கண்டேயனை போல எல்லா திமுக எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் உனக்கு என்ன அசைன்மெண்ட்? விஜய் எதுக்கு அதான் அசைன்மெண்ட். 107 பேர் இருக்கான். உண்மையாவே விழா எலும்பு உடைக்கிறவன் அவன். ஆதிக்க சாதியினுடைய விழா எலும்பு உடைக்கிறவங்க அத்தனை பேர் இருக்கான். 7 பேர் 8 பேர் மந்திரி. அங்க யாரு? ஒடுக்கப்பட்ட சமூகம். விஜய்க்கு ஒரு சினிமா நடிகன்கிற பிம்பம் தான் இருந்தது. முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்த பிறகு அந்த பிம்பம் ஸ்டாலின் எடப்பாடி அளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த பிம்பம் பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு. இது மக்களிடம் பெரிய அளவில் போய் சேர்ந்த பிறகு ஸ்டாலினுடைய பிம்பம் எடப்பாடி பிம்பம் உடஞ்சி இந்த பிம்பத்துக்கிட்ட நிற்க முடியல. ஸ்டாலின் எடப்பாடி 2 பேருமே ஒன்றாக இருந்தார்கள். மக்கள் நம்ப ஆரம்பிச்சு. திமுக நேரடியாக தாவேக்காவை எதிர்க்க முடியல. காரணம் இப்போ இளவலை தான் இறக்கி விட்டுருக்காங்க. இளவல் இந்த பக்கம் நேரு, இந்த பக்கம் ஐபெரியசாமி. எப்படி இளவலுக்கு பாதுகாப்பு? இளவலுக்கு என்ன அரசியல்? இது போன்ற நபர்களை தாங்கி பிடிக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்திருக்கு? சீமானுக்கு வந்திருக்கு. சீமான 50 கோடி ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டிய வீட்டுக்காரர் சந்திரசேகர் SSP இருந்தார்ல, அவரு தான் இந்த டீலிங் முடிச்சு வச்சது. விஜயை எங்கள் இளவல் எதிர்க்க மாட்டார், பயந்து. இளவல் அவர் அரசியல் அவ்வளோதானே. எவனும் ஓட்டு போட மாட்டேன், ஜெயிக்க முடியாது, உள்ளே போக முடியாது வச்சுக்க. திமுகவுடைய பிளான். திமுகவே உள்ள பொது வேட்பாளர். அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிறுத்தை எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரா? அதாங்க பொது வேட்பாளர். திமுக ஆதரிச்சா எப்படி பொது வேட்பாளர்? திமுக மட்டும் ஆதரிச்சா திமுக வேட்பாளர். அது எப்படி பொது வேட்பாளர்? கலைஞர் வெளியேறதுக்கு காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? இனிமேல் அவர் திமுக ஆதரவாளராக மாறிட்டாரு. இதற்கு மேல் நாம பேசுகிற தமிழ் தேசியமோ தலித் அரசியலோ அங்கே எடுபடாது. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். காலையிலே விளாத்திக்குளம் MLA கைது செய்யப்பட்டிருக்கார் மார்க்கண்டேயன். என்ன காரணம் கேட்டால் சிஎம் அவர்களை பற்றி விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மிக மோசமான முறையில் உன் எலும்பெல்லாம் உடைப்பேன், சட்டமன்றத்துக்கு நீ வந்தனா அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த கைதை? திமுக மிகுந்த பலவீனமாக இருக்கு. அப்போ இந்த பலவீனமாக இருப்பதை சரி கட்ட வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இது போன்ற வன்முறைகளை பேசுவதனால் மட்டும் தொண்டர்களை தக்க வைக்க முடியும்னு திமுக தலைமை நினைக்குது. இதுதான் இப்போ மார்க்கண்டேயனுடைய கைது. இப்போ மார்க்கண்டேயனை போல எல்லா திமுக எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் பேச வேண்டும் என்பதுதான் மார்க்கண்டேயனுடைய திட்டம். விஜய் ஒரு அரசியல்வாதியாகவே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். எனக்கு என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் நீங்கள் சிஎம் நடிகர், இதை தாண்டி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்குது. விஜய் அப்படி ஒரு பிம்பம் வந்து இருக்குது. அதை உடைக்கணுன்றதுக்கோசம் தான் அவனே இவனே நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி அதை உடைக்கணும்னு நினைக்கிறா திமுக. அந்த விஜய்ன்ற பிம்பத்தை உடைக்கணும்னு நினைக்கிறா? அதாவது விஜய்க்கு ஒரு சினிமா நடிகன்கிற பிம்பம் தான் இருந்தது. முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்த பிறகு அந்த பிம்பம் ஸ்டாலின் எடப்பாடி அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் அந்த பிம்பம் பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு. இது மக்களிடம் பெரிய அளவில் போய் சேர்ந்த பிறகு ஸ்டாலினுடைய பிம்பம் எடப்பாடி பிம்பம் உடஞ்சி போச்சு. இந்த பிம்பத்துக்கிட்ட நிற்க முடியல. ஏன்னா இப்போ ஸ்டாலின் எடப்பாடி 2 பேருமே ஒன்றாக இருந்தார்கள். மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒரே கட்சி தான். இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி 5000 ஏக்கர் நிலத்தில் ஒரு பெரிய சாராய மூலப்பொருளுக்கான ஆலை வச்சிருக்கார். எவ்வளவு? 5000 ஏக்கர். மரவள்ளிக்கிழங்கு ஒரு ஏக்கராவில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 20 டன்னு விளையும். ஒரு டன்னு ஏறக்குறைய ஒரு 10,000 ரூபா போகும். 20 டன்னு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு போகும். 50,000 ரூபாய் செலவாகும். ஏக்கராவுக்கு 1.5 லட்ச ரூபா கிடைக்கும் விவசாயிகளுக்கு. நீங்கள் அந்த ஈரோடு மாவட்ட காவிரி படுகை பூரா மரவள்ளிக்கிழங்கு, சேமியா, ஜவ்வரிசி ஃபேக்ட்ரி தான். இது எங்கே போகுது? இந்தியா பூரா போகுது.
ஆனால் எடப்பாடி என்ன பண்ணாருன்னா சாராய ஆலைக்கான ரா மெட்டீரியல் இது குச்சிக்கிழங்கு மாவு, மொலாசிஸு, மக்காச்சோளம் இதை விளைவிப்பதற்காக 5000 ஏக்கரா நிலம் வச்சிருக்காரு. அந்த ஆலை கழிவு எல்லாம் எங்கே போகுது? காவிரியில் போகுது. இது 5 ஆண்டு கால திமுக அரசுக்கு தெரியும். இப்போ அந்த தாவேக அரசு வந்த பிறகு அதை அந்த ஆலையை மூடுறாங்க. இப்போ இந்த ஆலையை யார் மூடி இருக்கணும்? திமுகவே மூடி இருக்கணும். ஆமாம். 5 ஆண்டு காலம் திமுக இந்த ஆலையை மூடவில்லை. கட்டிங்க. அதாவது அந்த ஏரியா விவசாயமே இப்போ அந்த ஆலைக்கு தேவையான மூலப்பொருள் மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்க எடப்பாடி தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணுறாராம் 2500 ரூபா டன்னுக்கு. இங்கே எவ்வளோ டன்னு? 10,000 ரூபா. அப்போது ஒரு விவசாய பச்சை துண்டு கட்டியிருக்கிற எடப்பாடி எதை வாங்குறாரு? தாய்லாந்துலேருந்து 2500 ரூபாய்க்கு வாங்குறாரு. இங்கே அது 10,000 ரூபா. அப்போ விவசாயி எப்படி வாழ்வான்? விவசாயி பூரா தற்கொலை செத்து போயிடுவான். இதை திமுக ஆட்சியில் தான் நடக்குது. 1 மீட்டர் அளவு விட்டமுள்ள ஒரு குழாயை போட்டு எங்கே எடுத்துகிட்டு வராங்க? இந்த ஆலைக்கு எடுத்துகிட்டு வராங்க. மேட்டூர்லேருந்து தனி லூப் லைன். இதெல்லாம் டிஎம்கே காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில். அப்போது இவ்வளவும் சாராய ஆலை அந்த பகுதியில் ஏறக்குறைய அந்த பகுதி எம்எல்ஏ தான் மந்திரி கேசி கருப்பண்ணன். யாரு? சுற்றுச்சூழல் மந்திரி. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல, பார்த்து என்ன அங்கே பூரா இப்போ தாவேக ஜெயிச்சு இல்லை. இப்போ விழா எலும்பு உடைப்புன்னு சொன்ன ஒரு எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கைதே வந்து விஜயுடைய அத்துமீறல், காவல்துறை அத்துமீறல் சொல்றாங்க. இந்த கைது சரியா தவறா? நீங்க பார்வைக்கு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுமா இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, யாரு மார்க்கண்டையன் முடிஞ்சா கைது பண்ணி என்னெல்லாம் என்ன பண்ண முடியுற அளவுக்கு பேசுறாரு. அவர் கைது பண்ணாங்கல்ல, ஆமா, ஸ்டேஷன் ஜாமீன்லேயே வெளியே வந்துருவார், இல்லைன்னா கோர்ட்டு ஜாமீன்லேயே வெளியே வந்துருவார். நீங்க அதான் இப்போ எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, யாரும் சட்டத்தை மதிப்பதில்லை, யாரும் நீதிமன்றத்தை மதிப்பதில்லை, மக்களை மதிப்பதில்லை. இவங்க எல்லாமே அந்த காலத்துக்கு குறுநில மன்னர்கள் இருப்பான்ல, அவங்க கூட நியாயமா நடந்திருப்பான். அவங்க கூட ஏன்னா அந்த மக்களை பகைச்சு கூடாது, மக்களை சுரண்டுவான். இருந்தாலும் மக்களை பகைச்சு கூடாதுன்னு கொஞ்சம் மனிதாபிமானமா இருப்பான். ஆனா இந்த மார்க்கண்டேயர்கள் பூராமே சட்டத்தை மதிப்பதில்லை. எம்எல்ஏனா சட்டத்தெல்லாம் கடந்தவர். எம்எல்ஏ டிரைவரு உண்மையில் தான் போவான். எம்எல்ஏ டிரைவரே எம்எல்ஏ மாதிரி இருப்பான். போலீஸ்காரனை மதிக்க மாட்டான், மக்களை மதிக்க மாட்டான், கோர்ட்டை மதிக்க மாட்டான், அதிகாரியை மதிக்க மாட்டான். இதெல்லாமே திராவிட மாடல். இப்போ மார்க்கண்டேயன் இப்படியெல்லாம் பேசினா தான் ஸ்டாலினை சரியா கட்சி வேலை செய்கிறார். இதான் கட்சி வேலை, இதான் கட்சி வேலை. ஆமா, எங்க ஸ்டேட்டஸ் கருணாநிதி ஸ்டாலின் அளவுக்கு நீ கிடையாது, நீயே சினிமா தேட்டருக்கு வந்தாள். இப்படி எல்லாம் பேசினா தான் மார்க்கண்டேயன் தொண்டர்களை தக்க வச்சுக்குவாரு, அந்த தொகுதி கை விட்டு போகாது. இது யாரு முடிவு பண்ணுவா? ஸ்டாலின் லண்டன்லேருந்து முடிவு பண்ணுவார். அப்போ அதுக்காக எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் இது. இனிமேல் ஒவ்வொருத்தரா பேசுவாங்களோ? ஆமா ஆமா, இதை விட அதிகமா பேசுவாங்க. கைதுக்கு பயப்படுறாங்க. கைதுக்கு போய் இது என்ன கைது என்ன போய் அங்கே செக் இழுக்கிறாங்களா இல்லை கல் உடைக்கிறாங்களா? போன உடனே ஜெயிலுக்கு வந்து ஐயா வணக்கம் வாங்க சார் இந்த மாதிரி பேசுறவங்களை பிடிச்சி ஒரு 4 பேரை உள்ள போட்டா தானே கொஞ்சம் பயம் வரும். பேசல, அதாவது இங்கே உள்ள போடுறதுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார் தான் சொல்லுவார், சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசாங்க செலவுல உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வச்சிருக்கோம் ஓய்வு விடுதி. எது? நீங்க அங்க போன உடனே இல்லைங்க, இப்ப திருநெல்வேலி ஜெயிலுக்கு கொண்டு வராங்கல்ல மார்க்கண்டேயனை, போன உடனே ஜெயிலுக்கு வந்துடுவார். சார் வணக்கம் சார் வாங்க சார், உங்களுக்கு ஸ்பெஷல் எல்லாம் சுத்தமாக கழுவி விட்டு ஊதுபத்தி பற்ற வச்சு உங்களுக்கு கொசுலாம் கடிக்காம கொசுபத்தி பற்ற வச்சு எல்லா வசதியும் அங்கே இருக்குது சார், பார்த்துக்க. ஏன்னா ஜெயிலர் அங்கே ஒரு 1000 பேர் இருக்கானா ஒரு ஆளுக்கு 5 ரூபான்னு டெய்லி 50,000 ரூபா திருடுவார். யாரு? ஜெயிலரு. எல்லாம் பிரித்து எடுத்துக்குவாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் பற்ற வைக்கப்பட்ட அடுப்பு எல்லா ஜெயிலையும் இன்னைக்கு வரைக்கும் அணைக்கவே இல்லை. ஏன்னா 3 நேரம் 3000 பேர் சோறாக்கணும்ல. சோறு ஆக்கி முடிஞ்சோடனே மறுபடி சோறாக்கணும், சோறு ஆக்கி முடிஞ்சோடனே மறுபடி சோறாக்கணும். அப்போ அடுப்பு ஆங்கிலேயர் காலத்தில் கோவை, இப்போ சென்னையில் சென்ட்ரல்லேருந்து புழலுக்கு போயிடுச்சு. அதாவது கோவை, வேலூர்,
திருச்சி, மதுரை, இந்த ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அடுப்புகள் இது யார் காலத்தில் பற்ற வைக்கப்பட்டது? ஆங்கிலேயர் காலத்தில் பற்ற வைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது அணைக்கவே இல்லை. இப்போ மார்க்கண்டை போனார்னா நீ என்னை பற்றி பேசாத, ஜெயிலுக்கு நடக்கிற எந்த முறைகேடையும் பேசாதீங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் குவார்டர் கிட்டரு சரக்கு பிரியாணி என்ன வேணுமோ உள்ள வந்துடும். அப்போ அதுக்கு பேர் ஜெயிலா? விஜயை வந்து திமுகவால் ஏற்றுக்க முடியலையா ஒரு சிஎம்மா? ஏன்னா இப்போ எடப்பாடி இந்த அளவுக்கு எலும்பை நான் உடைப்பண்ற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அது என்ன ஒரு கோவம்னு கேட்குறேன். அப்படின்னா விஜய் அதாவது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஓகே, திமுகனுடைய அரசியல் வாழ்க்கையை இனி எந்த காலத்துல அது வராது. இனி இந்த சூரியன் அஸ்தம்பி வாய்ப்பே இல்லை. அந்த கோபம் தான். அப்புறம் அதிகாரம் வேணும், எல்லாம் திருடி. எம்எல்ஏக்களை ஒரு 2000 கோடி குறைஞ்ச வச்சோம், 2000 கோடி திருடி வச்சிருக்கான். இப்போ இதுக்கு பாதுகாப்பு நீ தாவைக்க போறதா? அந்த கோபம் தன்னை மீறி வருது. அந்த கோபம் தன்னை மீறி வருது. இல்லை, இப்போ ஆர்எஸ் பாரதி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து பாஜக காங்கிரஸ் யார் கூட நிற்க போகிறது கிடையாது, திமுகவே பிரதமர் ஆக போகுது இப்போ அப்படின்னு சொல்றாரு. திமுக பிரதமர் வேட்பாளருக்கு தயாராகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. பிரதமர் வேட்பாளர் அதை தாண்டி ட்ரம்புக்கு பதிலாக ஸ்டாலின் வந்து அதுதான் லண்டனில் உட்கார்ந்துருக்காரு. ஐநாவுடைய பொதுச் செயலாளர் கூட ஆவாங்க. இப்போ எலெக்ஷனில் திமுக நின்னா 15% மேலே ஓட்டுவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கு. ரொம்ப விஜயுடைய வருகை பல பேருடைய அஸ்தமனமாகி போச்சு, பல பேருடைய கனவு. அப்போ அந்த கோபம் தான் தன்னை மீறி வருது. உன்னை ஒட்டப்பேன், எலும்ப ஒட்டப்பேன், கொல்லுவேன், கொலவை, இதெல்லாம் தன்னை மீறி வருகிற வார்த்தை. நீங்கள் இப்போ போன் எடுப்பான், ஒரு கட்சிக்காரன் ஒருத்தன் சாராயம் வச்சிருப்பான், கஞ்சா வச்சிருப்பான், இல்லை பிரார்த்தனை பண்ணியிருப்பான், இல்லைன்னா என் வீட்லேயே பூந்துருப்பான். அவனை பிடிச்சி கொண்டு ஸ்டேஷனில் வச்சு 4 அடி அடிச்சிருப்பான் இன்ஸ்பெக்டர். எதுவுமே பேசுவான், டேய் நாய யார இன்ஸ்பெக்டரை தொலைச்சிருவண்டா, தொலைச்சி உன்னைய தண்ணியெல்லாம் காட்டுக்கு மாற்றிடுவேண்டா. பேசுறது இல்லையா? ஏன்? தன்னுடைய ஆளுமைக்குள்ள நீ வந்துட்டியா? இதே தான் விஜய் முதலமைச்சர் ஆவார்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மீண்டும் திமுக தான், மீண்டும் அதிகாரம் நமக்கு தான் வரும், நம்ம தான் ஆட்சி அதிகாரம் பண்ண போகிறோம். இப்போ விஜயினுடைய வரவு அடுத்து வருவோங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கணும். இப்போ விஜயை வந்து திமுக எந்த அளவுக்கு எதிர்க்குதோ அதே மாதிரி அதிமுக சில பேர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக எதிர்க்காமல் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. அப்போது அதிமுக திமுக இப்போ கூடுதலாக சீமானனும் சேர்ந்துட்டார், சீமானனும் சேர்ந்து எதிர்க்கிறார். அதாவது நீங்கள் இப்போ குடும்பம் என்னன்னா, திமுகவை எதிர்த்து தான் சீமா கட்சியை ஆரம்பிச்சார். ஆமாம், இப்போ எங்கே வந்து அடைக்கல் போயிட்டாரு அதாவது சீமான் வரல, சீமான 50 கோடி ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டிய வீட்டுக்காரர் சந்திரசேகர் எஸ்எஸ்பி இருந்தார்ல, அவரு தான் இந்த டீலிங் முடிச்சு வச்சது. 50 கோடி ரூபாய் கூட்டி கொடுத்து இனிமேல் திமுகவோட இருங்க. ஏன்னா விஜய எங்க இளவல் எதிர்க்க மாட்டார், பயந்து இளவல். அவர் அரசியல் அவ்வளவுதானே, அவர் அரசியல் அவ்வளவுதானே. அப்போ நீங்க நின்னா அவர் தைரியமா இருப்பாரு. இல்ல அதான் உதயநிதி விரும்புறாருமே சீமான் சட்டமன்றத்துக்கு வரணுன்றது உதயநிதி. ஆமா, ஏன்னா இப்போ விஜய்க்கு 107 பேர் இருக்காங்க. விஜய் எந்திரிச்சு ஏதாவது பேச 107 பேர் எதிர்த்து நிற்பான், அதிகாரம் இருக்குது. ஆமா, நீங்க உதயநிதியெல்லாம் ஒரு 15 நாள் ஜெயிலுக்கு இருக்கு சொல்லுங்க, பொது வாழ்க்கை வேண்டான்னு போயிடுவார். ஒரு நிமிஷம் கூட ஏசி இல்லாம இருக்க முடியாது. அப்போ இவருக்கு ஜெயிலாம் அவ்வளவு பயம். அப்போ இவங்களுக்கு இப்படியாவது மீண்டும் அதிகாரம் பக்கத்திலேயே இல்லையே, ரொம்ப தூரம் போயிடுச்சு. கருணாநிதி இருக்கிற காலத்திலேயாவது 5 வருஷம் கழிச்சு வந்தாலாம் நம்பிக்கை இருந்தது. ஜெயலலிதா போடுற ஆட்டம், அதை எப்படி நமக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு கருணாநிதி இளவு காத்த கிளியா காத்திருப்பாரு. இப்போ அது போன்ற அந்த கனவுகளை அழிஞ்சு போச்சு. இப்போ சீமான் அண்ணனுடைய கட்சியிலிருந்து இப்போ களஞ்சியம்லாம் வெளியே இருக்காரு. சீமான்னு சொல்லுங்க, சீமானுக்கு அண்ணன்லாம் யாரும் இல்லை, சீமான் தான் இருக்காரு. நான் அப்படி ஒருமுறை சொல்ல, சீமான் தானே கருணாநிதிங்கிறான், ஜெயலலிதாங்கிறான், எம்ஜிஆருங்கிறான், அப்புறம் சீமானுக்கு அண்ணன். நம்முடைய அன்புக்குரியவர் அண்ணன். அன்பே அல்ல, அயோக்கியத்தனமான ஆள் அவர். இப்போ களஞ்சியம் அவர்கள் வெளியே இருந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, களஞ்சியம்லாம் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர். தமிழ் தேசியம் இப்போ நம்ம ஏகலைவன் இருக்கார், நம்ம நண்பர் தான். ஏகலைவன் களஞ்சியம்லாம் ஒரு தலித் ஃபோர்ஸ். இந்த தலித் ஃபோர்ஸு திராவிட இயக்கம்
தங்களை அரசியல பல துரோகம் பண்ணிருச்சு. தலித் அரசியலையும் துரோகம், சனாதன அரசியலையும் துரோகம், தமிழ் தேசிய அரசியலையும் துரோகம், அவர்கள் நேசிக்கிற ஈழ அரசியலும் துரோகம். இப்படி நிறைய துரோகம். இந்த துரோகத்தை எதிர்ப்பதற்காகத்தான் அத்தனை பேரும் போய் சீமான்ட்ட போய் சேர்ந்தாங்க. சீமான் அதை செய்வார்னு எதிர்பார்த்தாங்க. சீமா எப்போ 2011 ஜெயலலிதாட்டி புட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டார். இலை மலர்ந்தால் ஈழ மலரும் போத நடராஜ பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இது ஆதாரம்லாம் எப்படி கேட்டிங்கன்னா, சீமா வந்து ஒய்எம்சிஏ கிரவுண்டில் கல்யாணம் முதல்ல யார் காலத்துக்கு விழுந்தாரு? யார் காலில்? நடராஜன் காலில். தமிழ் தேசியம் எங்கே விழுந்தது? நடராஜன், சசிகலா நடராஜன் கால் விழுந்தது. அசிங்கம் பிடிச்ச நபர் நடராஜன். களஞ்சியம் வெளியேறதுக்கு காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? களஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவர் திமுக ஆதரவாளராக மாறிட்டாரு. இதற்கு மேல் நம்ம பேசுகிற தமிழ் தேசியமோ தலித் அரசியலோ அங்கே எடுபடாது. அங்க அது முழுசா அங்கிருந்து வெளியேறிடுச்சு. இல்லை, இவருமே ரொம்ப கடுமையா விஜய் எதிர்க்கிறாரு. இப்போ திமுக யாரு? சீமான் திமுகவோட சேர்ந்து இருக்கிறாரு விஜய. இல்லை, எதுக்க வேண்டியது திமுகவை தானே, விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக சரியில்லைங்கனால தானே மக்கள் விஜய் கொண்டு போட்டான். ஆளுங்கட்சி யாரும் அவங்கள எதிர்க்க முடியும். நீ அதாவது இவர் என்ன சொல்றாரு, திமுக விட மோசமானவர் தாவேக்கான்னு சொல்றாரு சீமான். இல்லை, திமுக எப்போ இருந்தது, தாவேக்கா எப்போ வந்தது? தாவேக்கா இப்போதான் வந்துச்சு. அப்போ இவர் 7% ஓட்டு எதுக்கா போட்டான்? திமுக எதிர்ப்பு. அதை சொல்லுங்க. தாவேக்கா எதிர்த்தா போட்டான்? தாவேக்கா கட்சியே இல்லை. ஆமா, தாவேக்கா இப்போ திமுக நேரடியா தாவேக்காவை எதிர்க்க முடியல. காரணம், இப்போ இளவலை தான் இறக்கி விட்டுருக்காங்க. இளவல் இந்த பக்கம் நேரு, இந்த பக்கம் ஐ பெரியசாமி. எப்படி இளவலுக்கு பாதுகாப்பு? இளவலுக்கு பாதுகாப்பு. இளவலுக்கு என்ன அரசியல்? ஒரு 20 வருஷம் அரசியல். மேகதாது அணை பிரச்சனை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இது போன்ற நபர்களை தாங்கி பிடிக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்திருக்கு? சீமானுக்கு வந்திருக்கு. இதுக்காக சீமான் விலைக்கு வாங்கப்பட்ட நபர். இப்போ அவரை சட்டசபையில் கொண்டு போறாங்க. எவனும் ஓட்டு போட மாட்டேன், ஜெயிக்க முடியாது, உள்ள போக முடியாது வச்சுக்க. திமுகவுடைய பிளான் பொது வேட்பாளர். திமுகவே உள்ள பொது வேட்பாளர். அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிறுத்தை எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரா? அதாங்க பொது வேட்பாளர். திமுக ஆதரிச்சா எப்படி பொது வேட்பாளர்? கரெக்ட் தான். திமுக மட்டும் ஆதரிச்சா திமுக வேட்பாளர். அது எப்படி பொது வேட்பாளர்? கருணாநிதி சொல்றது போல கனிமொழியின் மகள், கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்படிதான் கதை. சீமான் இப்போ யாருக்கு தேவை? திமுகவுக்கு அடியாள். திமுகவை எதிர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட சீமான் இப்போ திமுகவுடைய அடியாளாக மாறி போனார். அடியாள்லாம் வேண்டாம், இல்லைங்க, அது அடியாள் தான், அரசியல் அடியாள். நீங்க இது மென்மையால பேசுற காலமெல்லாம் போச்சுங்க. மென்மையா பேசுற காலமெல்லாம் இப்படி மென்மையா பேசி தான் தமிழை ரொம்ப மென்மையாயிட்டான். தமிழை மலையாளி வீரமா இருக்கான், இந்த பக்கம் ஆந்திராவில் வீரமா இருக்கான். இங்க இவனுக்கு மென்மையா பேசி இவன் மென்மையா போயிட்டான். அதனால இவனை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்தணும், இவனை மனிதனாக்கணும், தமிழனாக்கணும்னா நீங்க சில அதிரடியான சில முடிவுகளை எடுக்கணும். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது பண்ணாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுமே வந்து ரொம்ப தனிப்பட்ட வழக்கெல்லாம் பேசியிருந்தாரு. இதே அனிதா ராதாகிருஷ்ணன் தான் பார்த்தீங்கன்னா சீமானனுக்கு தாய்மாமா சீரு வந்து கூட்டு போய் கொடுத்துருந்தாரு. திமுக வந்து இப்போ சில பேர் வந்து வெளிச்சமே இல்லாத நபர்கள் எல்லாம் வந்து விஜய் எதிர்க்கிறதுக்காக பயன்படுத்துறாங்களா? அது என்ன காரணம்? இல்லைங்க, நீங்க ஏன் தாய்மாமா விருது? காளிமுத்து என்னுடைய சொல்ல அதெல்லாம் காரணம் இல்லை. நான் சொல்றேன், நாடார் வேட்பாளர்களை அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில் போடல, சரியா? கீதா ஜீவன் தொகுதியில் போடல. இது பூராமே நாடார் பெல்ட். நாடார் பெல்ட்ல நாடார் வேட்பாளர்களை எங்க போடல? தூத்துக்குடி மாவட்டம் பூரா போடல. யாரு? திமுக சொல்லி போடல. சரியா? அதுக்கு தான் 50 கோடி ரூபாய் தமிழிசை தங்கப்பாண்டிய வீட்டுக்காரர் SS சந்திரசேகர் கொண்டு கொடுத்த பணம், சந்திரசேகர் மூலம் டீல் பண்ண பணம். இந்த நன்றி விசுவாசத்துக்காகத்தான் என்ன பண்ணாரு? மாமஞ்சீர் எடுத்துட்டு வந்தார். இவ எத்தனை நாள் எல்லா இது 2வது குழந்தை, முதல் குழந்தைக்கு எடுத்துட்டு வந்தார மாமஞ்சீர். நியாயமும் முதல் குழந்தை. இது தேர்தல் சீர் மாமஞ்சீர் இல்ல, இது தேர்தல் சீர். அது மனம் வந்து சீமானனை ஏத்துக்கிறாரு. சீமானுக்கு
அதாவது உன்னுடைய அடையாளம் என்ன? திமுகவை எதிர்ப்பதற்காக உனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வந்தான். இப்போ நீ திமுகவை ஆதரிப்பதுன்னு நீங்கள் உங்களுடைய பாலிசியை மாற்றினீங்கன்னா அப்போ தமிழில் கிடச்சிருச்சா? காவிரியில் தண்ணி வந்துருச்சா? கச்சத்தீவில் கிடச்சிருச்சா? இதெல்லாம் தான் திமுக மேலே உள்ள குற்றச்சாட்டு. அப்போ இதெல்லாம் திமுக அப்படியே இருக்குது அந்த துரோகம் பூரா. அப்போ இப்போ ஒரே ஒரு வில்லன் யார்? விஜய். திமுகவுக்கு இந்த வில்லன் விஜயை எதுக்கணும். காரணம் அங்கே 107 பேர் இருக்கான். வில்ல மாதிரி இருக்கான். அவ்வளோ பேர் உங்கள் விழா எழும்ப அவன் உடைச்சிருவான். எவ்வளோ பேர் இருக்கான்? 107 பேர் டாஸ்மார்க்லேருந்தே வர்றான். டாஸ்மார்க் கடையிலேருந்தே வர்றான். மூட்டை தூக்குறவன், வண்டி இழுக்கிறவன். எப்படி எம்ஜிஆர் கட்சிக்கு வந்தான்? 1977 எம்ஜிஆர் கட்சிக்கு வந்த அத்தனை பேரும் கடும் உழைப்பாளி, அடித்தட்டு மக்கள், தலித்திலிருந்து வந்தான். தலித் சமூகத்திலிருந்து வந்தான். யாரு? எம்ஜிஆர் கட்சிக்கு. கருணாநிதி விழா எலும்பா உடைச்சிருப்பான். அப்போ கருணாநிதி பேசாமல் இருந்தார். அதே நிலைமை தான் இப்போ. ஏன்? திமுகவை ஒழிப்பதற்கு ஆதிக்க சாதி, அடக்குமுறை எல்லாம் திமுகவில் தான் இருக்கு. இப்போ இந்த விழாத்திக்குள்ள இருக்கு இல்லைங்க, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். எனக்கு நீங்கள் இதில் தட்டி பாருங்க, கூகுளில் தட்டி பாருங்க. எனக்கு வேட்பாளர் இது ஒரு 15-20 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு மறந்து போச்சு. ஒரு ஹெராயின் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ஒருவன் அந்த வேட்பாளர். அவன் ஜெயிச்ச எம்எல்ஏ வருந்தான். அவன் ஜெயிச்ச எம்எல்ஏ வருந்தான். அதன் பிறகு அந்த ஹெராயின் வழக்கில் சர்வதேச குற்றவாளிகளோட தொடர்புள்ள ஒருவன் அது நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். பிராந்திக்குள்ள எம்எல்ஏ. நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்க வரும். நானே பேசியிருக்கேன், பேர் மறந்து போச்சு. அப்போ எவன் பணம் கொடுத்தாலும் கஞ்சா வியாபாரி, சாரா வியாபாரி, கடத்தல்காரன், ஸ்பிரிட்டு கடத்துறவன், எவன் பணம் கொண்டு கொடுத்தாலும் சரி சீட்டை காசை வாங்கி சீட்டை கொடுத்துருவாங்க. தூத்துக்குடி எம்பி ஜெயதுரை யார்? சசிகலா கம்பெனியில் அடியாள். சுதாகரனுக்கு காசை திருடி ஜெயலலிதா 91 ஆட்சி முடிஞ்ச பொழுது கண்டெய்னர் கொண்டு போய் எங்கே வைக்க சொல்லி நம்ம ஹைதராபாத்தில். இது அப்படியே மன்னார்குடி கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. அதில் ஒரு ஆள் யார்? ரித்தீஷ். இப்படி எல்லா சமூக விரோதிகளையும் உருவாக்குற கட்சி திமுக. இந்த கட்சி இப்போ யார் காப்பாற்ற போகிறா? சீமான் போறாருன்னா இது என்ன அரசியல்? இப்போ மார்கண்டையனுக்கு விஜயுடைய விழா எலும்பை உடைக்கணும். சீமானுக்கு அதே நோக்கம் தானே. நீ உனக்கு என்ன அசைன்மெண்ட்டு? விஜய் எதுக்கணும், அதான் அசைன்மெண்ட். விஜயை எதிர்க்கணும், முழு மூச்சை எதிர்க்கணும். விஜயை இந்த வீர வசனம் பேசி எதிர்க்கணும். சீமானுடைய விழா எலும்பு பத்திரம் அங்கே 107 பேர் இருக்கான். எவ்வளோ பேர்? 107 பேர் உண்மையாகவே விழா எலும்பு உடைக்கிறவன் அவன். ஆதிக்க சாதியினுடைய விழா எலும்பு உடைக்கிறவங்க அத்தனை பேர் இருக்கான். 7 பேர் 8 பேர் மந்திரி. அங்கே யார்? ஒடுக்கப்பட்ட சமூகம். அப்போ சீமானுடைய விழா எலும்பு பத்திரமா பார்ப்பது தான் சீமானுக்கும் உதயநிதிக்கும் நம்ம சொல்லுகிற அறிவுரை.